ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஏப்ரல்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது நமக்கு ஃபுலிஷ் டே தான். ஏப்ரல் 1ன்றது ஃபுலிஷ் டேன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த நாளில் பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்சளவு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சும்மா ஃபன்னியாக எல்லாரையும் ஏமாற்றிட்டு கிடப்போம். சரி, ஓகே, இவங்களுக்கு ஒரு போய் இந்த மாதிரி சும்மா விளையாண்டுட்டு தான் இருப்போம். அந்த மாதிரி தான் BMW சார்பாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விட்டுருந்துருக்காங்க 2015 நியூசிலாண்டில். அதை பற்றி இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நியூசிலாண்டில் இருக்கிற கம்பெனி சார்பாக ஒரு ஹெட்டிங்கில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ்லேயே விடுறாங்க. நியூஸ் பேப்பரில் ஏப்ரல் ஃபூல்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இப்போது நமக்கு ஒரு விஷயம் ஏப்ரல் அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா அதுவும் ஃபூல்ஸ் டேனே சொல்கிறாங்க. அப்போது ஏமாத்துறாங்க அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். பட் அந்த விஷயம் அங்கே நடக்கவே இல்லை. அவங்க ஒரிஜினலாக தான் போட்டிருக்காங்க. எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்கன்னா ஃபேக் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன அப்படி நியூஸ் பேப்பரில் எழுதியிருக்காங்க அப்படின்னா, be the first person to bring your car along with this coupon into the BMW new market dealership this morning. Ask for Tom and will swap your old car whatever it is for a brand new BMW அப்படின்னு போடுறாங்க. அதுவும் ஃப்ரண்ட் பேஜில் பெருசாகவே போடுறாங்க. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, எடுத்துக்கிட்டு நீங்கள் எங்களோட ஷோரூமை விசிட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கார் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அந்த காருக்கு பதிலாக பிராண்ட் நியூ புதுசாக வந்திருக்கிற BMW கார் லான்ச் ஆன காரையே கொடுக்குறோம் அப்படின்னு தான் அட்வர்டைஸ்மெண்ட்கான ரீசன். பட் அவங்க எப்போ விட்டுருக்காங்க? ஃபூல்ஸ் டே அன்னைக்கு விட்டுருக்காங்க. ஸோ எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்க, நம்மளை ஏமாத்துறதுக்காக இதை விட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. நியூசிலாண்டை சேர்ந்த டைனா மேஷ் அப்படின்ற ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக அந்த கூப்பனை எடுத்துக்கிட்டு BMW ஷோரூம்க்கே போகிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் நியூஸ் பேப்பரில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தோம், இது உண்மையா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க போயிட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏப்ரல் 1 பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாண்ட் ஹெரால்ட் டுடே நியூஸ் பேப்பரில் நாங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை விட்டுருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வச்சிருந்ததோ நிசான் அவெனர் அப்படின்ற 15 வருஷம் முன்னாடியே வாங்கின காரை வச்சுருந்துருக்காங்க. அவங்க சரி சும்மா கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி தான் அந்த மார்னிங்கே போயிருக்காங்க. அதுவும் பட் எதிர்பார்க்காத விஷயமா அவங்க இது உண்மைதான், நாங்கள் புது BMW கார் தான் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு $50,000 அந்த நாட்டு மதிப்பு படி அந்த காரை ஜஸ்ட் 15 வருஷம் ஓல்டு காருக்கு மாற்றி கொடுத்துட்றாங்க BMW காரை. இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, கம்பெனி சார்பா சரி ஓகே, கண்டிப்பாக இந்த நியூஸை பார்த்துட்டு எல்லாருமே நம்ம ஷோரூமுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செக்யூரிட்டி கார்டெலாம் வாடகைக்கு கூப்பிட்டு நிற்க வச்சுருக்காங்க. நிறைய க்யூலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெடி பண்ணியிருக்காங்க. பட் அங்கே போய் பார்த்தா யாருமே வரலை. ஏன்னா அது ஏப்ரல் டே, அதனால் யாருமே வரமாட்டோம், இது ஃபூல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அங்கே நடந்தது இதுதான். கண்டிப்பாக நீங்கள் இந்த காருக்கு டிசர்விங் தான். ஏன்னா எல்லாருமே பொய்ன்னு நினச்சி விட்ட இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்களா, ஸோ இந்த காரை உங்களுக்கு தான், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க அந்த காரை. இந்த மாதிரி புது புது வீடியோ உங்களுக்கு தேவையா? கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.